பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. யோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே இழுக்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தினீர். யோபுடைய நண்பர்கள் யோபுடைய சிறப்பை சொல்லுகிறார். நீர் சாதாரண ஆள்களின் வார்த்தையினாலே விழுந்து போகிறவனையும் நிற்க பண்ணுகிறீர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறீர். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை ஆண்டு சொல்றார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் கைவிடுவதில்லை என்று அங்கே ஆதியாகமத்திலே 28 அங்கே 15 சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை விழுகிறவனை தூக்கி நிற்க செய்யக்கூடியது, தள்ளாடுகிற முழங்காட்களை பலப்படுத்தக்கூடியது. அதுதான் ஏசாயாவிலே 35ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் 4ஆம் சொல்கிறது, தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற போது அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாய், அது பலப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன? நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்ம இதயத்தின் தியானமும் இன்னொருடைய பக்தியை அது கிண்டி விடுகிறதாகவும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோம சபைக்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே, என் இனத்தாருக்குள்ளே சிலரை ரட்சிப்பதற்கு அவர்களுக்குள்ளே நான் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குறேன். அவனுடைய வாயின் வார்த்தை சிலரை ரட்சிப்பதற்கு அவன் பக்தி உள்ளவர்களாக அவர்களை மாற்றுகிறதாக அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் சொல்கிறது, அங்கே மெதுவான பிரதித்திரம் உக்கரதை ஆற்றும், நீதிமான் பிரியமானவைகளை பேச அறிவான். அப்போ ஞானவானுடைய வார்த்தைகள் ஔஷதம் போன்றது. அப்போ நம்ம வார்த்தை மடிந்து போகிறவனுக்கு, தள்ளாடுகிறவனுக்கு அது உயிர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 6:2 சொல்கிறது, ஒரு வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய், வாய்மொழியினால் சிக்கு உண்டான். அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒரு வாய்மொழினாலே உன் கரத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும், நான் புத்தி பிசகினாலே பேசுகிறேன் என்று சொல்லாது. அப்போ நம்ம வாயின் வார்த்தை ஏதோ தெரியாமல் பேச சொல்லக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தைகள் பிறரை கட்டி எழுப்பக்கூடிய ஞானம் உள்ள வார்த்தையாய், இறை அன்பு நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று, கெட்ட வார்த்தை இல்லை, பிறருடைய மதிப்பை குறைத்து அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்காத வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை. அப்போ நல்ல வார்த்தை என்பது என்ன? கேட்கிறவர்களுக்கு அது புரோஜனம் உள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? இந்த நாவு சுத்த வெள்ளியாக இருக்கிறதா, ஔஷதமாக இருக்கிறதா? நம்ம வாயின் வார்த்தைகள் பிறரை குணமாக்குறதா, அது ஊன்ற கட்டி எழுப்புகிறதா, இல்லை இடித்து தள்ளுகிறதா? அதுதான் பரிசுத்த வேதம். நீதிமான் வாய் அது சுத்த வெள்ளி என்று எழுதியிருக்கிறது. யோபை குறித்து யோபுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய வார்த்தை அங்கே விழுந்து போகிறவனை தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தை. இப்போ நீங்க ஏன் புலம்புகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இருக்குது? மடங்கடிக்கப்பட்டவர்களையும் தள்ளாடுகிறவர்களையும் தட்டி எழுப்புகிற வார்த்தையாக. யாருக்குள்ளே ஏசப்பா வார்த்தை இருக்கிறதோ, வசனத்தின் வார்த்தை இருக்கிறதோ, அவர் வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. அதேதான் சங்கீதத்திலே 19:7 சொல்கிறது, உம்முடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆமே, அந்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. உடைந்து போய் சோர்ந்து போய் வந்தவனை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், அந்த வார்த்தை உங்களை மாத்திர உங்களை சார்ந்த எல்லாரையும் அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. யோபு தன்னை சார்ந்தவர்கள் மத்தியிலே அவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்களை, தள்ளாடுகிறவர்களை, கீழே விழுகிறவர்களை தூக்கி நிறுத்துகிற, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாய், பக்தி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் மற்ற இடத்துல பேசும்போது நம்ம வாயின் வார்த்தை அவரை இடிப்பதற்காக அல்ல, அந்த வார்த்தை ஊன்ற கட்டுகிற, நம்பிக்கை உண்டாக்குற வார்த்தையா, பக்தி உள்ள வார்த்தையாய், விசுவாசம் உள்ள வார்த்தையாக பேச வேண்டும். நீங்கள் மத்தேயு 12 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லுகிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு அங்கே 12:35 அங்கே அழகாக எழுதியிருக்கிறது. அப்போ நாம் பேசுகிற வார்த்தை அது சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:21 படிக்கும்போது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது,
அதிலே அதன் கனியை புசிப்பார்கள். யாருக்குள்ளே இறைவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தை மடங்கடிக்கப்பட்டவர்களையும் தள்ளாடுகிறவர்களையும் ஒரு நன்மைக்கும் புரோஜனம் இல்லாதவர்களையும் அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். அந்த அக்கினி மூலம் யாருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அது கடிந்து கொள்ளும், சீர்பொருந்த பண்ணும், புத்தி சொல்லும், பிறரை தேவன் பக்கமாக ஆயத்தம் பண்ணும். அதைத்தான் யோபுடைய நண்பர்கள் யோபை பார்த்து சொல்கிறார்கள், உன் வார்த்தையினாலேயே மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி நிறுத்துமே, தள்ளாடுகிறவனை தூக்கி நிறுத்துமே, இன்றைக்கு நீங்களே இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போ யோபுக்குள்ளே இருக்கிற அந்த சிறந்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். நம் வாழ்க்கை கூட இறை வார்த்தை உள்ளே இருக்கும் என்றால் நம் வாயின் வார்த்தையும் இதயத்தின் தியானமும் கர்த்தரை மகிழ்படுத்துவது மாத்திரமல்ல, நம்ம வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் அதை தட்டி எழுப்போம். அப்போ நாவ் அநேகரை போஷிக்கிற நாவாக இருக்க வேண்டும், அது சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும், ஏற்ற வழியில் பேச அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், பிறரை காயப்படுத்துகிற பிறரை பக்தி விருத்திக்கு ஏதோ நடத்த வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தான் பிறர் தேவனை மகிழ்படுத்த ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு அருமையானவர்களே, யோபை போல பிறரை மடங்கடிக்கடல் தூக்கி நிறுத்துகிற நல்ல வார்த்தைக்காய் காத்திருப்போம். ஆண்டவரே, நல் வார்த்தையினை நாவை நிரப்பும் என்று சொல்லுவோம். இந்த வார்த்தை அநேகரை போஷித்து காப்பாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. யோபு 4:4 தேவன் உங்களை ஆசீர்வதித்து மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தையினால் தேவன் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.